நிறைந்த நிலம். இன்றைக்கு தோண்டி தோண்டி 60,000 ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள். நிலம் என்னது, வளம் என்னது, வேலை வாய்ப்பு வட இந்திய 299 பேரில் என் உடன் பிறந்தார்களே, 299 பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது, வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான், சொந்த நிலத்திலே அகதியானவன் நான். வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பு அவனுக்கு. இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை, காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி மின்சாரம், தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி. இந்த அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல், இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு, சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள், என்ன வேணாலும். இந்த நாட்டில் போல அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, உங்களுக்காகத்தான் உங்களை நான் பேசினேன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஒன்ன கவனி, இருக்கிற மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க பிளைட் கிடையாது. பறக்க ஒரு வண்டி இண்டிகோவை தவிர வண்டி கிடையாது. பிறகு எதற்கு 5000 ஏக்கர்ல விளைநிலத்தை பறித்து ஏர்போர்ட் கட்ட வேண்டும்? யாராவது ஒருவன் சிந்தி இருக்கிற வாவு